அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகனோட குறு நாவல்களில் லங்கா தகனம் தொடர்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலை வெயில் இருக்கும்போதே கேலி கொட்டு ஆரம்பித்து விட்டது. நான் அப்போது தான் தூங்கி எழுந்து திண்ணையில் உட்கார்ந்திருந்தேன். செண்டையின் அதிர்வு மிக உரக்க கேட்பது போல இருந்தது. சோம்பலுடன் எழுந்து முற்றத்தில் நின்று கோயிலை பார்த்தேன். எந்த திசையிலும் மனித அசைவே தென்படலை. மாலையின் மயக்கம் இன்னும் அசதியை தருவதாய் இருந்தது. நிழல்கள் நீளமாக விழுந்து கிடந்தன. அவற்றின் மீது காற்றின் அசைவு சோம்பலா நகர்ந்து சென்றது. மடமே ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல இருந்தது. முதல் நாள் முதல் கேலி கூட்டு கேட்ட கணங்களை நினைவுபடுத்தி கொண்டேன். 1 மணி நேரம் முன்பே எல்லாரும் புத்தாடை அணிந்து வளைய வந்து கொண்டிருந்தாங்க. சுந்தரையர் கூட வெள்ளை வேட்டி கட்டியிருந்தாரு. இடைவெளியின்றி வேர்க்குரு நிரம்பிய அவருடைய உடல் ஏதோ நீர்வாழ் பிராணியோட தோலை நினைவுபடுத்தியது. கேலி கொட்டு கேட்கிறதா என்று எவரோ என்னிடம் கேட்டார்கள். இன்னும் இல்லை என்றேன். மெல்ல மெல்ல பரபரப்பு உச்சமடைந்தது. எதிர்பாராத ஒரு தருணத்தில் டைம் என்று செண்டமேல் ஆதிர மடம் ஒரு மிருகம் சிலுத்துக்கொள்வது போல உயிர் பெற்றது. கும்பல் கும்பலாக கோயிலுக்கு நகர ஆரம்பித்தாங்க. கேலி கொட்டு முடிந்து ரங்க பூஜை நடந்து கதகளி தொடங்குவதற்கு குறைந்தது 3 மணி நேரமாவது பிடிக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. துண்டையும் ஈஞ்சை பட்டை ஒரு சுருளையும் எடுத்துக்கொண்டு குளிக்க கிளம்பினேன். யானப்புற திண்ணையில் 7-8 பேர் வாய் வழியே தூங்குவது தெரிந்தது. துர்க்கை கோயில் முகப்பில் போத்தியும் நாராயணி அம்மாவும் சுவாரஸ்யமாக பேச்சில் ஆழ்ந்திருந்தாங்க. என்னை பார்த்ததும் போத்தி, வாடா நாயரே, என்ன ஆயிற்று ஆசானுக்கு என்றார். ஏன், முத்தி போய் விட்டதாமே, ராத்திரி பகல ஆடுறாராமே, பாவம் நல்ல மனுஷன். நான் திரும்பி போய் ஆசானை பார்ப்பதா என்று எண்ணினேன். பிறகு அதை தவிர்த்தேன். குளத்தில் யாரும் இல்லை. கல்லில் சிறிது நேரம் சோம்பி அமர்ந்திருந்தேன். எதிர்பக்கம் ஒரு புளிய மரமும் என்னை போல சோம்பி நின்றிருந்தது. நான் தண்ணீரில் ஒரு முக்குளியிடவும் ஓட்டை வாய் பார்க்கவன் வந்தான். நாயரே, என்ன கதகளில் அமிழ்ந்து விட்டீரே, 10 நாளாக குஷாலா? என்னதான் அப்படி விழுந்து விழுந்து பார்க்குறீங்களா? அந்த ஆசானுக்கு வேறு கலண்டு விட்டதான். பார்கவன் பேச்சில் ஆசான் ஒரு முக்கிய பேச்சு தலைப்பாக ஆகியிருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு தானே அனுமன் தூது என்றேன். ஆமாம், ஆசான் இந்த நிலையில் இருக்காரு. ஆட்டப்பிரகாரம் தப்பாமல் ஆட முடியுமோ என்னவோ. பரவாயில்ல, இன்றைக்கி யார் கதகளி பார்க்க போகிறாங்க? அதான் 11 நாள் பார்த்து தீர்த்தாகி விட்டதே. ஊரே தூங்குது. 4-5 கிழங்கள் வரும். அதுவும் திரைநோட்டம் முடிந்த உடனே கிளம்பிடும். வான வேடிக்கை இல்லையோ? இல்லை, தம்புரான் வேண்டாம் என்று சொல்லிட்டார். காற்று பயங்கரமாக அடிக்குது. ஏதாவது கொல்லி இந்த பக்கமாக வந்து விட்டா? என் முகத்தில் தெரிந்த பீதியை பார்த்தவனா பார்கவன் சிரித்தான். என்ன பயனாயரே, இதெல்லாம் சாதாரணம். இந்த மடம் எரிந்து போனாதான் என்ன, இளவு போய் தொலையட்டுமே. 98ல் ஒரு முறை இந்த எரிஞ்சு சாம்பலானதாக சொல்லுவாங்க. அது முகலாயம் படையெடுத்து வந்த காலம். நாயர் படைகள் பின்வாங்கி திருவனந்தபுரம் போய்விட்டன. சேரி ஜனங்க கூட்டமாக வந்து மடத்தை கொளுத்திட்டாங்க. 10 நாள் நின்று எரிந்ததான். 100 ஆண்டு கால விறகல்லவா? குளிர்ஜரம் கண்டவன் போல நடுங்கினேன். ஈஞ்சப்பட்டையை இப்படி எடு என்று கேட்டு பார்கவன் வாங்கி நீரில் முக்கி உடம்பு தேய்க்க ஆரம்பித்தான். நான் பாதி துவட்டிய தலையோடு திரும்பி வந்தேன். நேராக போய் உக்ரான அறையோட பானைகளுக்கிடையே இருட்டில் என் வழக்கமான பதுங்கிடத்தில் என்னை ஒழித்து கொள்ளணும்னு தோன்றியது. ஆனால் இன்று நான் கதகளிக்கு போகாமல் இருக்க முடியாது. இன்று விபரீதமான கற்பனைகளை அகற்ற நான் கதகளி நடிகர்கள் தங்கியிருந்த அறைகளை நோக்கி சென்றன. பெரும்பாலானவை காலியாகிட்டு இருந்தன. திருவிழா முடிந்த களம் போல கிடந்தது முற்றம். சோர்வும் பயமும் கனத்த மனத்துடன் சுற்றி எழுந்தேன். சாம்பசிவ ஐயர் எனக்கு மத்தியான சாதமும் புளித்த துவையலும் தந்தார். சாப்பிட்ட போது லேசாக குமட்டியது. தூக்கமில்லாத 10 நாள் விளைவு எனக்கு தலை சுழன்றது. காதில் கிர்ரென்று ஒரு சத்தம் வேற தொடர்ந்து கேட்டது. கேலிக்கூட்டின் ஒவ்வொரு அடியும் மண்டைக்குள்ளே எதிரொலித்தது. இருட்டி கொண்டு வந்தது. நிஜமாவே காற்று சற்று வேகமாக அடிக்குது என்பதை உணர்ந்தேன். காற்றுல ஈரம் இல்லை, ஆனால் குளிர் இருந்தது. உடலை நடுங்க வச்சதோட ஏதோ ஒரு வகையான அச்ச உணர்வையும் அது தந்தது. கோயிலை அணுகினேன். கதகளி மேடையில் ரங்க பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தீபாராதனை தட்டோட சுடர் கொத்து சுழல்வதும் அருகே அப்புமாரரும் சீடனும் நிற்பது தெரிந்தது. திடீரென்று என் தலைக்கு மேலே அந்த வினோத ஒலி கேட்டது. தாங்க முடியாத வழியில் எவரோ முனகுவது போல என் உடம்பு பரபரப்படைந்தது. சில நிமிட திகைப்புக்கு பின் அண்ணாந்து பார்த்தேன். உரசி முருகி ஒலித்தபடி ஆலமரத்தோட கிளைகள் சுழன்றாடி கொண்டிருந்தன.
அங்கு நிற்க என்னால் முடியல. விரைந்தோடி மேடை அருகே சென்று நின்று கொண்டேன். மேடை மீது ஆளுயர குத்து விளக்கில் 7 திரிகளில் சுடர் எரிந்து கொண்டிருந்தது. காற்றுல அது குறுகியும் திடீரென கொழுந்து விட்டுமா படபடத்தது. கோயிலுக்குள்ளே பூஜை முடிந்ததும் சில வயோதிகர்களும் 2 பெண்களும் இறங்கி வந்தாங்க. தட்டு பந்தலில் அவர்கள் அமர்ந்து கொண்டாங்க. பந்தல் காற்றுல எழுந்து அடங்கி அலைமோதி கொண்டிருந்தது. பாட்டி தன் பேர குழந்தைய முந்தானையால் மூடிக்கொண்டாங்க. கோயிலுள்ள இருந்த தம்புரானும் காரியஸ்தனும் இறங்கி வந்தாங்க. நான் ஒளிந்து கொண்டேன். தம்புரான் அமர்ந்ததும் காரியஸ்தன் கை காட்ட பாகவதர் ஸ்துதிகளை பாட ஆரம்பித்தார். குத்துவிளக்கோட 2 சுடர்கள் அணைந்தன. உடனே குட்டிப்பட்டர் ஓடி வந்து திரிய தூண்டி அவத்தை கொளுத்தினார். காரியஸ்தன் எழுந்து வந்து, பட்டரே, காற்று இப்படி அடிக்குது, குத்துவிளக்கு வேண்டுமா, லாந்தர் போதாது என்றார். குத்துவிளக்கு சம்பிரதாயம். ஆட்டத்தில் பாவடை நுனியிலோ வேறு எங்கோ தீப்பற்றி கொண்டால் என்ன ஆறது? ஆடுகிறவர்களுக்கு கண்மண் தெரிவதில்லை. சுற்றி அவ்வளவு தட்டுப்பந்தல் வைக்கோல் போர்வு என்று இருக்கிறது. சம்பிரதாயத்தை மீற முடியுமோ? நான் என்ன சொல்கிறேன்னா, மடம் கூட இங்கேருந்து தூரத்தில் இல்லை, தொடர்ச்சியாக பந்தல் இருக்குது. ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டா? மூத்த ஆசான் நெருங்கி வந்து விசாரித்தார். குத்து விளக்கு இருந்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஜாக்கிரதையாக இருக்க எல்லோரிடமும் சொல்லிவிடுறேன் என்றார். முணுமுணுத்தபடி காரியஸ்தர் திரும்பி போனார். தம்புரான் அங்கவஸ்திரத்தில் மூடிக்கொண்டபடி பொறுமையின்றி எங்கோ திரும்பி திரும்பி பார்த்தபடி அமர்ந்திருந்தார். இருவர் திரை ஒன்றை கொண்டு வந்து பிடித்து கொள்ள பாகவதர் தொடர்ந்து ஆரம்பித்தார். நான் அணியரை நோக்கி சென்றேன். இருட்டில் பாதம் முழுக்க சருகு குவியலாக இருந்தது. கோயில் வளாகத்து வாக மரத்தோட இலைய ஓரம் உறக்க கேட்டுக்கொண்டிருந்தது. அணியறையில் சிறிய சிமினி விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. பச்சை வேஷதாரி தலையில் மல்லாந்து படுத்திருந்தார். வைத்தியர் அவர் முகத்தில் உதடுகளை வரைஞ்சு கொண்டிருந்தார். வைத்தியரே, ஆசான் எங்கே? வைத்தியர் பேசாதே என்று ஜாட காட்டி உட்புறமாக சுட்டி காட்டினார். மூளை இருளுக்குள்ள நிழலாகவே அசைவே இன்றி ஆசான் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. மத்தியானமே வேஷத்தை போட்டு விடு என்று அடம்பிடித்து விட்டு போட்டாகிவிட்டது. எனக்கு ஒன்றும் சரியாக படலை. வைத்தியர் கிசுகிசுத்தார். வைத்தியரே, இதுதான் அந்த பூரண வேஷமோ என்றேன் ஆசானை காட்டி. பச்சை வேடதாரி கண்ணை திறக்காமலே சிரித்தார். இல்லை, 2 வேஷ குறை வச்சுருக்கேன். ஒன்று வழக்கம் போல் கண்ணை சுட்டிக்கு அறியல, ஒன்று நெட்டியில். அவருக்கு கண்ணாடி கிடைக்காம பார்த்துக்கொள்ளணும். பார்த்து வேஷ பூரணம் பண்ணிக்கொள்கிறார். என்னமோ தெரியல. வேறு வேலை இல்லை என்றபடி பச்சை வேடதாரி எழுந்தார். அவர் பத்மநாபன் நாயர் என்பதை அறிந்தேன். சின்ன பையனை பயமுறுத்தீர்கள் வைத்தியரே. பத்மநாபன் நாயர் வேஷம் போட ஆரம்பித்தார். இடுப்பை சுற்றி வட்டமாக கொடை எழுப்பி பாவாடையும் சரிய சட்டையும் அணிந்து தோழனியும் ஆரங்களும் சூரிய பட மார்பணியும் கீர்த்திகளும் கடகங்களும் மோதிரங்களும் அணிந்து பிரம்மாண்டமான கிரீடமும் செங்கதிர் சுடரும் தலையில் வைத்து கையில் வெள்ளி நகங்கள் செருகி என் கண்முன்னே பத்மநாபன் நாயர் மறைந்து போனார். அனுமானுடமான ஒரு பேருருவம் நின்று கொண்டிருந்தது. இன்றைக்கு திரைநோட்டம் மட்டும்தான், பிறகு ஆசானின் லங்காதகனம், அதை பார்க்க நீ நானும் தான் இருப்போம் என்றார் வைத்தியர். வெண் சாமரங்களை கையில் எடுத்தபடி என்னை அழைத்து, நீ எங்கேயும் போகாத, பார்த்துக்கொள்ளு என்றார். இருட்டில் தனித்து விடப்பட்டேன். தனிமை சிறிது நேரத்தில் பழகி பின்பு மனதை அழுத்த ஆரம்பித்தது. மெல்ல ஆசானே என்றேன். ஆசான் அங்கு இல்லை என்று பட்டது. மனம் துணுக்குற்றது. வெறும் நிழலா அது? விளக்க தூக்கி பார்த்தேன். மனம் அடங்கியது. ஆசான் தான். ஆசானே. ஆசான் அசைவும் உயிர்ப்பும் இன்றி அமர்ந்திருந்தார். தூரத்தில் செண்டை அதிர்ந்தது. திரைக்குள்ள ராவணன் வந்து ஆடுகிறார் போலும். செண்டையின் தாள மாற்றமே திரை விலகுவதும் மூர்த்தி முகம் காட்டுவதும் மண் கண்ணீர் வரச் செய்தது. மங்கள குரவை ஒளியும் சங்கொலியும் மணியோசையும் எழுந்தன. ஆசானின் குரல் எனக்கு மிக அருகே கேட்டது. தாடை இறுகியிருப்பது போல ஒரு வினோத உச்சரிப்பு. கண்ணாடி எங்கே? நான் ஒரு வினாடி பிரமித்தேன். பிறகு கண்ணாடி இல்லை, வைத்தியர் கொண்டு போய் விட்டார் என்றேன். ஆசான் சில நிமிடம் யோசித்தார். பிறகு அதே இறுகிய குரலில் என்னிடம், என் முகத்தில் ஏதாவது கரும்புட்டு இருக்கிறதா என்றார். கண்ணை சுட்டியில் கரும்புட்டு அழிக்கப்பட்டிருந்தது. நெற்றியில் கரும்புள்ளி இருந்தது. இல்லை என்றேன். எனக்கு ஒரு கண்ணாடி வேண்டும், அவசியமாக வேண்டும். ஆசான் பரபரத்தார். விளக்கை எடுத்துக்கொண்டு அறையை தொலாவினார். மூளையில் இருந்த தண்ணீர் பானையை ஒரு கணம் பார்த்தார். பாய்ந்து அதை எடுத்தார். நான் என்ன ஏது என்று நிதானிப்பதற்குள் சாய தொட்டியில் கொட்டினார். விளக்குடன் குனிந்து தன் முகத்தை அதில் பார்த்தார். நான் இன்னது செய்வது என்று அறியாமல் ஒரு கணம் உறைந்து நின்றேன். பிறகு இருட்டில் பாய்ந்து மேடையை நோக்கி ஓடினேன். ராவணன் முகம் காட்டி ஆடிக்கொண்டிருந்தார். வைத்தியர் இல்லை. அப்புமாரர் செண்டையில் லயித்திருந்தார். மேடை முன் பார்வையாளர் எவரும் இருக்கவில்லை. காற்றில் ஆலமரம் சீறிக்கொண்டிருந்தது. மீண்டும் ஓடி அணியறைக்கு வந்தேன். ஆசான் அப்போது திண்ணையில் நுனியில் காற்றில் கைகளை விரித்தபடி நின்றிருந்தார். அவருடன் உடைகள் உடுப்பில் ஒட்டியும் விலகியும் பறந்து கொண்டிருந்தன. காற்றில் எலும்பு எத்தனைக்கும் பறவையை நினைவூட்டியார் ஆசார். ஆசானே, ஆசானே என்று நான் கத்தினேன்.
திடீர் வேகத்துடன் அவரை அணுகி பிடித்து உலுக்கினேன். அவர் என்னை திரும்பி பார்த்தார். அந்த கண்களை சந்தித்த கணம் நான் உறைந்து குளிர்ந்தேன். அது குரங்கின் பார்வை. விலங்கு விழிகளுக்கே உரிய வெறுமையுடன் விவரிக்க முடியாத ஒரு ஒளியும் ததும்புவது. பிடியை விட்டு சிதறடிக்கப்பட்டவன் போல விலகி விழுந்தேன். அர்த்தமின்றி அலறியபடி இருட்டுக்குள் ஊடுருவி ஓடினேன். அரங்க மண்டபத்தருகே கையில் ஒரு பையுடன் வைத்தியரை கண்டேன். பாய்ந்தவர் மீது விழுந்து வாய் திறந்து மூட ஒளியின்றி கத்தினேன். வைத்தியர் ஒரு கணம் கழித்து புரிந்து கொண்டு என்னை விலக்கியபடி ஓட முயன்றார். அதற்குள் புதர்கள் மீது தாவி பாய்ந்தவராக கிட்டத்தட்ட அந்தரத்தில் வருவது போல ஆசான் மேடை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் அனைவரும் கண்டோம். நன்றி. இந்த ஜெயமோகனோட குறு நாவல்கள் தலைப்பில் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் இருக்கார். அவர் கதகளி ஆட்டம் ஆடுறது தான் அவரோட தொழில். அவரை கூத்து வேஷம் சிரிப்பதற்காக மட்டுமே அவரை கேலி கூத்துக்காகவே எல்லா மக்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவரோட திறமையை யாருமே அங்கீகரிக்கலை. ஆனால் இறைவன் அவரோட திறமையை அனுகிரகம் பண்ணிட்டார், அனுமதிச்சிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார்னே சொல்லலாம். அதை தான் இந்த கதை மூலமாக அவர் சொல்கிறாரு. என்ன தான் நமக்குள்ளே நிறைய திறமைகள் ஒளிஞ்சு உள்ளே இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு தூண்டுகோல்னு ஒன்று வேணும். சுடர் விளக்காயின்னு தூண்டுகோல் ஒன்று வேணும் தானே. அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தரலைன்னாலும் அந்த கடவுள் அவருக்கு தெரியும், நம்மளை படைத்த கடவுளுக்கு யாருக்கு எப்போ என்ன தரணும்னு. இந்த கதையில் வர்ற ஆசானும் அனுமன் அருளால் அவர் நினச்சதை அடைஞ்சிட்டார், பரிபூரணமாயிட்டார். இதை தான் சொல்கிறாங்க இந்த கதையில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.